Hello friends, வணக்கம் and welcome to Kalanti's channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான தோசை வெரைட்டிஸ் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நான் வந்து இன்னைக்கு கிறிஸ்பியான ராகி தோசை வந்து எப்படி அதுக்கு மாவு அரைக்கிறது, எப்படி வந்து செய்யறது அப்படிங்கறத காமிக்க போறேன். சோ இந்த கிறிஸ்பியான ராகி தோசை வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ராகி தோசைக்கு பாத்தீங்கன்னா நான் 3 கப் இட்லி அரிசி எடுக்கிறேன், 3 கப் ராகி மாவு சேர்க்க போறேன். இந்த 3 கப் இட்லி அரிசியை வந்து ஒரு 4 மணி நேரம் தண்ணியில ஊற வச்சுக்கோங்க. நான் இப்போ நைட் தோசை செய்யறதுக்கா காலையில வந்து ஏர்லி மார்னிங் 5:30 இப்போ தண்ணியில ஊற வைக்கிறேன். இது 4 மணி நேரத்துக்கு அப்புறம் அரைச்சு வைக்க போறேன். உளுந்து பாத்தீங்கன்னா வெள்ளை உளுந்து, தோல் இல்லாத உளுந்தா இருந்தா 1 கப் எடுத்தா போதும். நான் தோலோட இருக்கிற உளுந்து எடுக்கிறதுனால வாஷ் பண்றப்ப கொஞ்சம் தோல் எல்லாம் போயிடும், குவான்டிட்டி குறையும் அப்படிங்கிறதுனால 1.25 கப்பா கருப்பு உளுந்து எடுத்துக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்து இட்லி தோசை செய்யுங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. நான் நம்ம சேனல் ஆல்ரெடி கருப்பு உளுந்து எப்படி க்ளீன் பண்றதெல்லாம் போட்டிருக்கேன், அந்த லிங்க் கீழே கொடுக்குறேன், அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா தோசை நல்லா கிறிஸ்பியா கொஞ்சம் முறுவலா வரணுங்கிறதுக்காக கடலைப்பருப்பு, தாளிக்கிற கடலைப்பருப்பு வந்து 1 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டு அரைக்கிறதுனால இந்த மாவு இட்லிக்கும் ரொம்ப நல்லா சாஃப்டா வரும். நீங்க இட்லியும் இதே மாவுல செய்யலாம். இப்போ இது எல்லாமே வந்து ஒரு 4 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சிருங்க. ராகி மாவு வந்து நம்ம அரைக்கிறப்போ இதோட சேர்த்து கிரைண்டரில் உள்ள போட்டு அரைச்சிடலாம். அதனால ராகி மாவுக்கு எந்த ப்ரிப்பரேஷனும் தேவையில்லை, இது மட்டும் ஊறட்டும். கடலைப்பருப்புலாம் கொஞ்சம் நல்லா ஊறினா தான் உங்களுக்கு அரைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அதனால ஒரு 4 ஹவர்ஸ் நல்லாவே ஊற வச்சிருங்க. ஊறினதுக்கப்புறம் உளுந்து வந்து வாஷ் பண்ணிடுங்க. அரிசி உளுந்தெல்லாம் வாஷ் பண்ணிட்டு இப்போ நம்ம இதை அரைச்சிடலாம். கருப்பு உளுந்தா இருந்தால் எந்த அளவுக்கு ஸ்கின் வந்து வாஷ் பண்ணுறப்போ போகுதோ அதை மட்டும் விட்டுட்டு மீதி கருப்பு ஸ்கின்னோட போட்டு அரைங்க, அப்போ தான் ரொம்ப நல்லது. தோலை ஃபுல்லாக நீக்கி அரைக்கிறத விட தோலோட அரைக்கிறது வந்து ரொம்ப நல்லது. இப்போ உளுந்து ரெடி பண்ணிட்டோம். மாவு பார்த்தீங்கன்னா ராகி மாவு வந்து 3 கப் எடுக்க போகிறோம். இந்த கப்பில் தான் நான் அரிசி வந்து எடுத்தேன், அதே கப்பில் 3 கப் ராகி மாவு எடுக்க போகிறோம். கடையில் வாங்குற ராகி மாவாக தான் நல்லா சலிச்சிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். இப்போ மாவு அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து உளுந்து கூட கடலைப்பருப்பும் வெந்தயமும் சேர்த்து தான் அரைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இது எல்லாமே ஒன்றா தான் அரைக்க போகிறேன், உளுந்து தனியாக அரிசி தனியாலாம் அரைக்க போகிறதில்ல. ஃபஸ்ட்டு உளுந்து கடலைப்பருப்பு வெந்தயம் இது 3ம் போட்டு நல்லா மாவு பொங்கி வர அளவுக்கு உளுந்து அரைப்பட்ட அப்புறமா பாருங்கள், உளுந்து மாவு நல்லா இந்த மாதிரி பொங்கி வந்த அப்புறமா அரிசி சேர்த்துக்கலாம். தனித்தனியாக அரைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்றா அரைச்சா வந்து இட்லி வராதுலாம் நினைக்க வேண்டாம். அரிசி உளுந்து எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சாலும் இட்லி வந்து நல்லா தான் சாஃப்டாக தான் இருக்கும். உங்களுக்கு வேலையும் சுலபம், தனித்தனியாக அரைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அரிசி உள்ளே சேர்த்து நல்லா அரைச்சது அப்புறமா ராகி மாவை வந்து கடைசியில் உள்ள அரிசி அரைப்பட்ட அப்புறமா ராகி மாவு உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்திட்டு தண்ணி வந்து எந்த அளவுக்கு வந்து மாவு அரைக்கிறதுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி உள்ளே ஊற்றிக்கலாம். இப்போ ராகி மாவு அந்த அரிசி உளுந்து மாவு கூட நல்லா கலந்ததுக்கு அப்புறமா உப்பும் வந்து உள்ளே போட்டுருங்க. கிரைண்டரில் அரைக்கிறப்பவே உப்பும் சேர்ந்து கலந்துரும். உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா உப்பு கரைஞ்ச அப்புறமா வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து புளிக்க வச்சிடலாம். இப்போ பாருங்க, மாவு அரைச்ச மாவு வந்து நான் இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் வந்து அரைச்சிருக்கேன். ரொம்ப தண்ணியாக இல்லை, ரொம்ப கெட்டியாகவும் இல்லை. இப்போ இது புளிச்சு வரப்போ கொஞ்சம் கெட்டியாகும். இப்போ நம்ம இட்லியும் இதில் ஊற்றிக்கலாம், நல்லாயிருக்கும். நான் இதை வந்து புளிக்க வைக்க போகிறேன். நைட் வந்து இதில் தோசை செய்ய போகிறேன். பாருங்க, இப்போது மாவு நல்லா புளிச்சிருச்சு. இப்போ இதில் இட்லியும் நம்ம ஊற்றிக்கலாம், தோசையும் ஊற்றலாம். நான் வந்து இப்போ தோசை தான் செய்ய போகிறேன். இப்படியே கரைக்காமல் மாவு வந்து எப்போவுமே ஒரு அதிகமாக இருக்கிற மாவு வந்து வேற ஒரு பாத்திரத்தில் வேணுங்கிற அளவுக்கு எடுத்து தண்ணி ஊற்றி கரைச்சிட்டிங்கன்னா அந்த மாவு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஃபுல்லாக இவ்வளோ மாவுக்குள்ளேயும் தண்ணி ஊற்றி கரைச்சிட்டிங்கன்னா ஒரு நாள் 2 நாள் வச்சு யூஸ் பண்ணுறப்போ அந்த தோசை கொஞ்சம் நல்லா வராது. ஸோ வேணுங்கிற அளவுக்கு மாவு வந்து எடுத்து கரைச்சி தோசை ஊற்றிக்கலாம். நம்ம தோசை வந்து நம்ம எப்படி அரிசி தோசையில் பொடி தோசை, ஆனியன் தோசை எல்லாமே செய்கிறோமோ அதே மாதிரி ராகி தோசையில் நீங்கள் பொடி கீ போட்டு செய்யலாம், அப்புறம் ஆனியன் மேலே போட்டு செய்யலாம், எக்கு கூட போட்டு ரவா ராகி தோசை கூட செய்யலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். டேஸ்ட்டும் வந்து இது நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப சுலபமாக வந்து ராகி தோசை மாவு அரைச்சிட்டோம். நல்லா பாருங்கள், நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துருக்கிறதுனால அது நல்லா கிறிஸ்பியாக நல்லா ரெட் கலரில் வரும். தோசையும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ பாருங்கள்,
ராகி தோசை நல்லா வந்துடுச்சு. அரிசியும் உளுந்து ஒன்றா போட்டு அரைச்சா தோசை எந்திரிக்காது, கல்லில் பிடிச்சிக்கும் இதெல்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நான் பாருங்கள் அரிசி உளுந்து ஒன்றா தான் சேர்த்து அரைச்சிருக்கேன். கல்லெல்லாம் ஒட்டாது, தோசை நல்லா முறுவலாக வரும். ஸோ இந்த ராகி தோசையை உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இன்றைக்கி இந்த ராகி தோசை கூட பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு சட்னியும் தக்காளி சட்னியும் அரைச்சிருக்கேன், 2 சட்னியும் செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் கண்டிப்பாக வந்து கலந்தீஸ் சேனலுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் நிறைய ராகியில் செஞ்ச ரெசிபிஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் கீழே கொடுக்குறேன், அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் கலந்தீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.